ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கோதுமை மாவு தோசையை நல்லா மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது சிம்பிள் டிஷ் தான், ஆனாலும் இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. அதுக்கு அரை கிளாஸு ரவா எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிளாஸு கோதுமை மாவை எடுத்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்து ரவாவோட கலந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதோட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது சிம்பிள் டிஷ் தான், இருந்தாலும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை நல்லா மெலிசாக நல்லா ஊற்றி எடுத்தாக்க நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா மெலிசாக தோசை ஊற்றிடுங்க. நல்லா மெலிசாக தோசையை ஊற்றி எடுத்துடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி போட்டு எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை வெறும் கோதுமை மாவுனா கொல கொலன்னு சில பேருக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி எடுத்து பாருங்கள், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அது ரவா கலக்கிறதுனால அந்த கொல கொலப்பு தன்மைலாம் இல்லாமல் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தக்காளி கொஜ்ஜி தான் இதுக்கு நல்லா எல்லாத்த விட நல்லாயிருக்கும். கார சட்னி, தக்காளி கொஜ்ஜி இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேலே கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் திரும்ப குக்கிங் வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.